ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட பேசுறதுக்காக தான் இந்த வாராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷமாவது இந்த தாய்க்காக ஒதுக்கி நான் சொல்வதை கேட்டினா இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நீ தோத்து போடும்படியாக, சங்கடங்கள் வரும்படியாக எந்த விஷயமும் நடக்க விட மாட்டேன். ஆமீன் செல்லமே. இப்போது வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ நினச்சது போல எந்த விஷயமும் நடக்காமல் இருக்கலாம். தோல்வி வந்திருக்கலாம். மற்றவங்க உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றணும்னு முடிவெடுத்துட்டு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு துணையாக ஆதரவாக நின்று நீ எதிர்பார்க்குற விஷயங்களை செஞ்சு தரப்போகிறேன். உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் மூச்சிலும் கலந்திருக்கும் இந்த வராகி அம்மா உன் எதிர்காலத்தை அழகான சிறப்பான வெற்றி காலமாக தான் மாற்ற வந்திருக்கேன். எப்போதும் உன் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த பயம் ஒரு நிழலாக உன்னை பின்தொடர்ந்து நீ எந்த விஷயத்தையும் சரியாக செய்ய விடாமல் தடுக்குது. முதல்ல அந்த பயங்கிற நிழலை உன்னை விட்டு தூக்கி போடு. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக, உனக்கு நம்பிக்கையை தரக்கூடிய தெய்வமாக, தாயாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும், பயப்படணும்? என் அருளின் மூலமாக உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். வெற்றி வரலாட்டியும் தோல்வி வந்தாலும் அதனால் ஒன்றும் உன் வாழ்க்கையில் எதுவும் முடிஞ்சு போயிடாது. தோல்வி வர்றதே அடுத்து உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக தான்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ வேகமாக போகணுன்ற அவசியம் இல்லை. மெதுவாக முன்னேறினாலும் கூட கண்டிப்பாக அந்த வெற்றி நிரந்தரமாக நிலையான வெற்றியாக உன் வாழ்க்கையில் இருக்கும்படி நான் செய்வேனேன் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ மிகப்பெரிய வெற்றியாளனாக உன் வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய ஆளாக வாழப்போற. என் கையில் இருக்கும் அருளை உனக்கு கொடுத்து ஆசிர்வதிச்சு இந்த வராகியம்மா உன் கனவை நடவாக்கி உன் நேர்மைக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போறேன். உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக ஆக்கி கொடுக்கணும்னு நான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் வாழ்க்கையை நினச்சி சோர்ந்து போற? உனக்கு எதிராக இருக்கும் இருளை எல்லாம் விலக்கி உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருக்க போகிறேன். உன் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை உன் இஷ்டப்படி தருவதற்காக நான் துணையாக இருப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில் சில அலைகள் இருக்கலாம். அந்த அலைகள் அமைதி அலையாக இருக்கணுமே தவிர கோபமான பேரலையாக பொங்கி வழியக்கூடாது. எது உனக்கு சவாலாக இருந்தாலும், எது உனக்கு கஷ்டமாக பிரச்சனையாக இருந்தாலும், எதுவுமே உன்னை மூழ்கடிக்க நான் விட்டுட மாட்டேன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. எப்போதும் இந்த வராகி அம்மாவை நீ பிடிச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை கயிறை விட்டு விடாதே. அந்த நம்பிக்கை கயிறை பிடித்திருக்கும் நீ எவ்வளவு பெரிய கடல் அலையில் மாட்டி கொண்டிருந்தாலும் மூழ்க மாட்டாய் என் செல்லமே. அந்த கயிற்றின் மூலமாகவே நான் உன்னை கரை சேர்ப்பேன். அதனால தான் ஏன் மேலே நம்பிக்கையோடு இருன்னு சொல்ல வந்தேன். இப்போது உன் வாழ்க்கை அலைகள் எவ்வளவுதான் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நீயே உன்னை பலவீனமாக நினைச்சாலும் இந்த வராகி அம்மா உன்னை ஒரு போர் வீரன் போல உருவாக்கி காட்டுறேன். சும்மாவே சோம்பேறித்தனமாக இருக்கவும் வேணாம், படுக்கையில் தூங்கி வலியவும் வேணாம், பொழுதுபோக்குகள்லேயே மனசை செலுத்தி நேரத்தை வீணாக்கி வாழ்க்கையை வீணாக்கிறவும் வேண்டாம். எப்போதும் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு அதிரடியாக வேலைகளை செய்ய ஆரம்பி. எத்தனை தடவை உன் வாழ்க்கையில் தவறு நிகழ்ந்தாலும் தோல்வி வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. அத்தனையையும் தாண்டி வழிகாட்டி உன்னை நல்ல முறையில் வழி நடத்த இந்த வராகி அம்மா இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. இந்த உலகமே உன்னை பின்னோக்கி தள்ளினாலும் நான் ஒருபடி உன்னை முன்னால் இழுத்து விடுவேன். இப்போது நீ போராடிக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க தான் போகிறேன். ஒரு வைரம் மண்ணுக்குள்ளே மறைஞ்சு இருந்தாலும் பளபளப்பே இல்லாமல் இருந்தாலும் அது வைரம்தான். அதே போல தான் இப்போது என் செல்லப்பிள்ளையான நீ துன்பத்திலும் துயரத்திலும் இருந்தாலும் நீ எனக்கு வைரம்தான் என் செல்லமே. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல குணமும் நல்ல மனசும் உள்ள இறைபக்தி கொண்ட பிள்ளையாக நீ இருக்க. அப்படிப்பட்ட உன் மதிப்பையும் மரியாதையும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? எந்த அளவுக்கு உன் மதிப்பை உயர்த்தி உன் வாழ்க்கையை உயர்த்த போறேன்றதை பொறுமையாக இருந்து பாரு. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன். எப்போதும் எதுக்காகவும் நீ பயப்பட வேணாம். ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக இனி அனைத்தையும் உனக்கு அழகாக்கி தருவேனேன் செல்லமே.
சோர்ந்து போய் இருக்கிற உனக்கு வெற்றியை கொடுக்கவும் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரவும் நான் இருக்கேன். உனக்கு எதிரியாக யார் இருந்தாலும் அதை தாண்டி உனக்கு ஆதரவாக இந்த வராகி அம்மா நான் இருந்து நீ செய்ய நினைக்கும் காரியங்கள்ல முன்னேற்றத்தை கொடுக்க போறேன். கண்டிப்பா வெற்றி உன் காலடியில் வந்து வீழ்ந்து கிடக்க தான் போகுது. எப்போவுமே எல்லா விஷயமுமே பெருசாக தான் நடக்கணும்னு நினைக்காத. சின்ன சின்ன முயற்சியும் சின்ன சின்ன மாற்றங்களும் தான் வாழ்க்கையில் பெரிய முடிவையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கைக்கான பெரிய திருப்பத்தை இந்த வராகி அம்மா நான் கொண்டு வருவேன். உன்னை யாராவது குறைவாக பேசினாலும் மட்டம் தட்டி பேசினாலும் அதை தாண்டி உனக்கான சிறப்பாக வெற்றிகரமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்தே தீருவேனேன்னு செல்லமே. எல்லாரும் உன்னை நம்பாமல் போனாலும் நீ எப்போதும் உன்னை நம்பு. உன்னால் எதுவும் செய்ய முடியாது, நீயாகவே உன்னை தாழ்வாக நினைச்சிட வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான வெற்றியை மாபெரும் வெற்றியாக இந்த வராகி அம்மா அமைச்சு தரப்போறேன். உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்கி உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி செய்கிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் நீ நினைச்சதை விட அழகான வெற்றிகரமான நாட்களாக இருக்க போகுது. நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தை நான் தரப்போகிறேன். இன்னும் சரியாக கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த நல்லதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. மனசுக்குள்ள ஒரு தீயையும் நம்பிக்கையும் ஆற்றலையும் வைத்து கொண்டு வாழ்ந்தே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு நிச்சயமாக நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன்னு செல்லமே. என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கைக்கான வெற்றி உன்னை வந்து சேரப்போகுது. வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கீழே தள்ளினாலும், எத்தனை முறை நீ செய்த முயற்சிகளில் தோற்று போனாலும் நான் கண்டிப்பாக நீ எழுந்து நிற்கிறதுக்கான சக்தியை உனக்கு கொடுப்பேன். எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யும் நீ வாழ்க்கையில் மட்டும் தோற்று போயிட மாட்டேன். நிச்சயமா உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேனேன்னு செல்லமே. நீ எந்த விஷயத்தையும் நினச்சி பயந்து சோர்ந்து போகாமல் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன்னால் முடிஞ்ச முயற்சியை செய். என் அருளால் நான் நிச்சயம் உன்னை வெற்றி பெற வைப்பேன். ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய எதிரி வெளி உலகத்தில் உள்ள மக்கள் இல்லை, உன் உலகத்தில், அதாவது உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளத்தின் சிந்தனைகள் தான். உன் சிந்தனைகள் சரியாக இருந்துச்சுன்னா நீ வாழ்க்கையில் ஜெயிப்ப. சிந்தனைகள் சரியாக இல்லாமல் ஏருக்கு மாறாக அடுத்தவனுக்கு எதிரியாக தவறானதாக தீயதானதாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கைக்கு நீயே எதிரியாக மாறி போயிடுவாயன் செல்லமே. நீ போகும் பாதை கல்லும் முள்ளும் கடினமாகவும் இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன்னு நம்பு. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை எந்த வகையிலும் நான் தோற்று போக விட மாட்டேன். இப்போதே உனக்கான சக்தியை அதிகரித்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி முடிக்கிறேன். என் அருளால் எல்லா தடைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க போகிற. உன் மனசுக்குள்ளே வீசிக்கிட்டு இருக்க புயலை சரி செஞ்சு உனக்கான அமைதியை கொடுத்து இந்த வராகி அம்மா உன்னை சமாதானப்படுத்துகிறேன். சிந்தனையை கட்டுப்படுத்த தெரிந்த நீ வாழ்க்கையும் கட்டுப்படுத்தி வாழ முடியும். அதாவது நல்ல சிந்தனைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிட்டினா அப்புறம் நீ வெற்றி பெறுவதை இங்கு யாராலும் தடுக்க முடியாதல்லவா. எப்போதும் தைரியமாக இரு, நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. காலம் உனக்கு எதிராக ஒருபோதும் மாறாது. ஏன்னா காலமும் நேரமுமாக இந்த வராகி அம்மா நான் தானே இருக்கேன். நிச்சயம் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ நினச்ச நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கலைன்றதுக்காக உடனே உன் வாழ்க்கை பிரச்சனை நீ நினச்சிக்க வேண்டாம். நீ நினைக்கிற போது நடக்காத விஷயங்கள் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு ஆனந்தமாக அழகாக மகிழ்ச்சியாக வந்து சேரும். எல்லா காலத்தையும் உனக்கு சாதகமாக நான் உருவாக்கி தருவேனே செல்லமே. ஒரு சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்காம காலதாமதம் ஆகுதுன்றதுக்காக நீ தோல்வி அடைஞ்சிட்டன்னு நீ நினைக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீ வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா செய்கிறேன். வாழ்க்கையில் நீ போகும் திசையை மாற்றலாமே தவிர நோக்கத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. உன்னுடைய லட்சியத்தை உனக்கான உயர்வான எண்ணமாக வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான வேலைகளை செய். உன் கனவும் ஆசையும் எதிர்பார்ப்பும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அது உன்னை விட்டு எவ்வளவு தூரமாக இருந்தாலும் இந்த வராகி அம்மாவின் துணையோட உன்னால் அதை அடைய முடியுமே செல்லமே. உன் கனவை நனவாக்கி உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை இந்த வராகி அம்மா தரப்போகிறேன். உன்னை தடுக்க நினைப்பவர்கள் கண் முன்பாகவே நீ தாண்டி போய் வாழ்க்கையின் ஜெயிக்க போகிற.
நீ முன்னேறத இந்த உலகம் ஒருபோதும் விரும்பாது. அவங்கள விட நீ எப்படி நல்லா வாழலான்ற எண்ணத்தோட உன்னை தடுக்கும் விதமாக யாராவது உனக்கு எதிராக வேலை செய்யலாம். அப்படி யார் உன்னை திட்டினாலும், யார் எரிச்சல் பட்டு உன்னை வெறுத்தாலும், வேணும்னே உன்னை குறை சொல்லி கோளாறாக பேசினாலும், யார் மூலமாகவும் உன் வெற்றி குறைய போகிறதில்ல. யார் உன் வெற்றியை தடுக்க நினைச்சாலும் அதை தாண்டி மாபெரும் வெற்றியை நான் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். உன் கடமையை மட்டும் நீ சரியாக செய்தாலே உன் வாழ்க்கைக்கான வெற்றி வந்து சேர்ந்துடும். இந்த உலகத்தில் உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகியம்மா இருளான உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக மாறப்போகிறேன். இனி நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. உன் துன்பத்தை எல்லாம் முடிச்சு வச்சு உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையை நான் அழகாக ஆக்கி தரப்போகிறேன். இப்போது எந்த தாக்குதல்கள் வந்து உன்னை காயப்படுத்தினாலும், எந்த விதத்திலும் யாராலும் உன்னை பலவீனப்படுத்த முடியாது. உன்னை பலமான ஆளாக மாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். சோர்ந்து போய் இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான உயர்வை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. நீயே எதிர்பாராம உனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்குதுன்றதை பார்த்துட்டு தான் அதை சரி செய்கிறதுக்காக நானே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். துன்பத்தால் மனமுடைந்து போயிருக்கும் உனக்கு இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். உன் வாழ்க்கையில் இப்போது நீ பார்த்துக்கிட்டு இருக்க, அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கஷ்டங்கிற எல்லாத்தையும் தாண்டி மகிழ்ச்சியான ஒரு புது அத்தியாயம் வரப்போகுது. நான் உனக்காக எழுதி வச்ச வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நீ வாழ்க்கையில் அனுபவிக்க போகிற. நீ போகும் பாதையில், உன் வாழ்க்கை பயணத்தில் இன்னும் நீ பார்க்க வேண்டிய சந்தோஷமும் அடைய வேண்டிய மகிழ்ச்சியும் நிறைய இருக்குது என் செல்லமே. நீ ஒருபோதும் அற்பமான பிள்ளை அல்ல, நீ தைரியமான பிள்ளை. அப்படிப்பட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு தைரியத்துக்கு துணையாக நான் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல நிமிஷமாக இருக்க போகுது. உன் முயற்சிக்கெல்லாம் பலனாக உனக்கு வளமான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். வெற்றியும் வலிமையும் உள்ள என் செல்ல பிள்ளையாக உன்னை மாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. உன் முகத்தில் மோதும் தென்றலாய், உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சூரிய ஒளியாய் இந்த வராகியம்மா நான் இருந்து உன் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உன்னை நிம்மதி பெருமூச்சு விடும்படி நான் செய்கிறேன். உன் நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. எப்போதும் காலையில் கண்ணை திறக்கும் போதே வராகி தாயே துணைன்னு சொல்லிட்டு முழிச்சினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.